நண்பர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு நவகிரகத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நவகிரகத்தில் 9 கிரகம். இந்த 9 கிரகம் எப்படி எப்படிலாம் உங்களுக்கு நல்லது கெட்டது செய்யுதுங்கிறத சொல்கிறேன். ஒரு உண்மை தான், கிரகம் தன் கடமையை செய்யும். இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. பரிகாரங்கிறது இதில் கிடையாது. இருந்தாலும் வழிமுறை உண்டு. பரிகாரங்கிறது காசு கொடுக்காம எது செஞ்சாலும் அதுவே உண்மையான பரிகாரம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு இப்போ சுக்கிர பகவானை பற்றி சொல்ல போகிறேன். சுக்கராச்சாரியா உங்களுக்கு சுக்கிர பகவான் ரிஷபத்திலையும் துலாத்திலையும் உங்களுக்கு ஆட்சி பெறுவார். யாருக்காக இருந்தாலும் விருச்சகத்திலையும் ரிஷபத்திலையும் துலாத்திலையும் ஆட்சி பெறுவார். உச்சம் பெறுறதுங்கிறது மீனத்தில் உச்சம் பெறுவார். நீச்சம் பெறுறதுங்கிறது கன்னியில். இந்த இந்த கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். நவகிரகம் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் எந்த கோயிலையும் நவகிரகம் கிடையாது. இதில் எந்தவித உண்மை யார் நவகிரகம் இந்த கோயிலில் இருக்குதுன்னு சொன்னாலும் பொய். நவகிரகம் எல்லாம் இறைவனே நவகிரகம். 9 கிரகமும் இறைவனே. இதில் நீ தனிப்பட்ட முறையில் எது பார்க்கணும். சுக்கிர பகவான் யார் அப்படின்னு பார்த்தா அழகுக்கு அதிபதி, சினிமா துறைக்கு அதிபதி, அழகு சாதன பொருளுக்கு அதிபதி, வெள்ளிக்கு அதிபதி. அதே மாதிரி பெண்களுக்கு அவரே 100% அதிபதி. அதே மாதிரி நல்ல மனைவி நல்ல கணவன் கிடைக்கிறதுக்கு அவரே அதிபதி. பெண்களும் ஆண்களும் உயர்ந்த நிலைக்கு ஒரு கணவனான் மனைவியால் கணவன் உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு காரணமும் அந்த சுக்கராச்சாரியா. நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வழிவகுக்கிற கிரகமும் சுக்கராச்சாரியா. சுக்கிர பகவான் சொல்லக்கூடியது அதான் நல்ல மனைவி நல்ல கணவன் கிடைக்கிறதுக்கு காரணமும் சுக்கராச்சாரியா. உங்களுக்கு திருமணம், இந்த குரு பகவான் திருமணத்தை அமைச்சு கொடுக்குதுங்கிறது பொய். சுக்கிர பகவானே திருமணத்தை அமைச்சு கொடுக்குற ஒரே கிரகம் சுக்கராச்சாரியா. எந்த ஜோசியர் வேணாலும் என்னை ஏற்று கேள்வி கேட்கலாம். இதுக்கு நான் கேரண்டி. சுக்கிர பகவான் தான் ஒருத்தவன் திருமணத்தை நல்ல திருமணமாக கெட்ட திருமணமாக, நல்ல மனைவியாக கெட்ட மனைவியாக, வாழ்க்கையில் நினைக்குமா மனைவி நிலைக்குமா நிலைக்காதாங்கிறது அதை நிர்ணயப்படுத்துறது அந்த சுக்கிர பகவான். சுக்கராச்சாரியாருங்கிறது ஒரு உயர்ந்த கிரகம். நம்ம அதை சாதாரணமாக இல்லை. அது யார்? அசுரகுருவாங்க. அசுரகுரு அல்ல, அசுரர்களுக்கு குரு. இது சுக்கிர பகவான் எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிற கிரகம். நல்லது செய்கிறதுக்குனே உண்டான கிரகம்னு சொல்லக்கூடியது பார்த்தா சுக்கராச்சாரியார். சுக்கிர பகவான் உங்கள் ஜாதத்தில் வளர்த்துருந்தால் கோடீஸ்வர யோகம், நிலவலை யோகம், வண்டி வாகன யோகம், சொத்து சுகம், அன்பு, அரவணைப்பு எல்லாமே கிடைக்கும். சும்மா சாதாரணமான ஆள் இல்லை. சுக்கிர பகவானை வழிபடுங்க எல்லாருமே. அதுக்கு உகந்த கோயில் கஞ்சனூர் சுக்கரஸ்தலம், கும்பகோணத்துக்கு பக்கத்தால் சூரியனார் கோயிலுக்கு அருகில் இருக்குது சுக்கரஸ்தலம், அக்னீஸ்வரர் ஆலயம். அதுக்கு அடுத்தாப்புல நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில். இது 2 கோயிலையும் நீங்கள் எது வேணாலும் வழிபடலாம். வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் வீக்காக இருந்தால் நல்லது. சுக்கிரன் கெட்டால் கண் நோய், கண் பாதிப்பு, கண் நொல்லையாகிறது, பிறவியிலேயே கண் குருடாகிறது, மாலைக்கண், இந்த வியாதியெல்லாம் வர்றதுக்கு முதல் காரணமே சுக்கிர பகவான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. சுக்கிர பகவான் மட்டும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் எல்லா சுகபோகத்தையும் பெற்று வாழலாம்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.